எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு டாக்டர் சேனல். அண்ட் இந்த வீடியோவில் வந்து வாட் டு டூ ஆஃப்டர் நீட் தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக பிச்சைக்கறி மாதிரி இருப்பேன் வீடியோவில். இன்றைக்கி கொஞ்சம் ராயலாக இருந்துச்சு, ஒரு சாரியெல்லாம் கட்டியிருக்கேன். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியது இருக்குது, அதனால் மற்றவங்க ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த வீடியோ ரொம்ப நாளாக ஷூட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து வாட் டு டூ வித் யுவர் கரண்ட் ஸ்கோர். இப்போ நிறைய பேர் 300 ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க, 400, சம்மன் 600 ஆல்சோ. ஸோ யூஸ்வலாக எனக்கு வந்து ஒரு பதில் எப்போவுமே வந்து இருக்கிற மார்க்கை படி சேருங்க, அவ்வளோதான். பட் தெர் இஸ் மோர் டு இட் தேன் ஜஸ்ட் வர்ற மார்க்கை வச்சு சேருங்க. ஏன்னா நம்ம தான் அந்த சுச்சுவேஷனில் இருக்கோம். நோ ஒன் ஹேஸ் பின் இன் தட் சுச்சுவேஷன், நோ ஒன் ஹேஸ் கான் த்ரூ தட் சுச்சுவேஷன். மற்றவங்களுக்கெல்லாம் இது ஜஸ்ட் ஒரு வாட் டு சே, இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம், இட்ஸ் ஜஸ்ட் அ சாய்ஸ் ஆஃப் காலேஜ். பட் ஃபார் அஸ் 50 வருஷம் லைஃப். இந்த 50 வருஷம், ஈவன் இஃப் இட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேரேஜ்னால யூ ஹாவ் அன் ஆப்ஷன் டு கெட் அவுட் if it's toxic, but if a career choice is not for you, ஆப்ஷனே இல்லை. there is no option to come out and do something better. ஸோ நான் வந்து இப்போது ஒரு 3 பார்ட்டாக அந்த வீடியோ பிரிச்சிருக்கேன். ஃபார் ரிப்பீட்டர்ஸ், ஃபார் ரீரிப்பீட்டர்ஸ் அண்ட் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். அந்த மாதிரி இந்த ரிப்பீட் விடுங்க. ரீரிப்பீட்டுங்கும்போது யூ கேன் இன்க்ளூட் ஆல் த பீப்புள் ஹவ் ரிப்பீட்டட் மல்டிபிள் டைம்ஸ், லைக் 3 to 4 times. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஃப்ரெஷர்ஸ். ஸோ உங்களுக்கு மெடிசன் இல்லை மெடிக்கல் ஃபீல்டுன்னு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் go into MBBS. If you are a fresher and if you have a score around 200 or 100, whatever is your score, if you want to get into medicine, even having the slightest thought of going into medicine, go ahead and repeat. Even if you are in your hundreds, it's going to teach you a lot. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ 100 மார்க்ஸ் தான் இருக்குது. 1 year நான் ரிப்பீட் பண்ணாலும் என்னால் 400 தான் ரைஸ் பண்ண முடியுங்கிறது தான் ஒரு 90%ஓட ஒரு தாட் அண்ட் ரியாலிட்டி கூட. அதுதான் 100 மார்க்ஸ் தான் உங்ககிட்ட இருக்குது. யூ வாண்ட் டு ரைஸ் இட் அப் டு 400னா 1 yearக்குள்ளே அவ்வளோ தான் பண்ண முடியும். பட் இஃப் யூ புட் யோர் ப்ராப்பர் ஹார்ட் ஒர்க், யூ கேன் கோ அரவுண்ட் 560, 580 அந்த ரேஞ்ச் போகலாம். ஏன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க who've gone from let's say 175 to 560 and 570s. It's not very difficult. And there are so many freshers who have scored in 300s and 400s. அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். So if you are a fresher and having the slightest thought of repeating, go ahead and repeat. Slightest thought and interest in medicine, go ahead and repeat. No matter what your scores are in the initial. ஏன்னா 0 mark, 75 marks, even if you fail in your first attempt after 12th standard, you can still become good. You can still be good enough to qualify your NEET exams with 580 and 590. It's not a big deal. Sometimes even more. இப்போ செகண்ட் பார்ட். இப்போ வந்து ரிப்பீட்டர்ஸ். For people who have repeated 1 year, if your scores in NEET have been 580s and 560s in your mocks, and inge varumbodhu you are in your 510s or even below, like 400 and the range la irukumbodhu, you are in that whole mental confusion. So if you are going into re-repeating, make sure to keep self-financing as an option. உங்களால் வந்து self-financing afford பண்ண முடியுங்கிற பட்சத்தில் jump into re-repeating. It doesn't matter. You've repeated 1 year, repeat பண்ணிட்டீங்க, but you have the confidence in yourself. And self-financing afford கண்டிப்பாக பண்ண முடியும். Around 10 lakhs ஆகும் per year. And அந்த 10 lakhs உங்களால் afford பண்ண முடியும் per yearங்கும்போது எல்லாமே சேர்த்து, ஹாஸ்டல் எல்லாமே சேர்த்து self-financing is around 10 lakhs. யூனிவர்சிட்டிஸ் வந்து அரவுண்ட் 11 lakhs கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. என்னோடய ஃபீஸ் வந்து 8.8 வருது. ஸோ இஃப் யூர், நான் ஹையர் எண்டில் தான் சொல்கிறேன், ஹையஸ்ட் ஃபீஸ் வாங்குறதும் அந்த ரேஞ்சில் தான் வாங்குறாங்க. அரவுண்ட் 11 வச்சுக்கோங்க. 11 per year for 5 years, 55 lakhs உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா go ahead. இதே வேறு கண்ட்ரிக்கு போகிறது உங்கள் ஆப்ஷன், ஒன் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ்னால் இட்ஸ் பெஸ்ட் டு ரீரிப்பீட். வேறு கண்ட்ரிக்கு போயிட்டு நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு 1 year இங்கே கஷ்டப்பட்டு யூ கேன் பிகம் அ டாக்டர். ஏன்னா அங்கே போனீங்கன்னா யூ ஹவ் டு ஸ்டடி ஃபார் 6 years. இங்கே போனீங்கன்னா 5 yearsல முடிச்சுட்டு வந்தேன்னா 1 more year you can re-repeat. Considering going outside or being here and repeating 1 more year, I would definitely say repeating 1 more year is the best choice. You know, I was in all that and the best decision for me was that. அதுக்கப்புறம் third, for people who have super repeated and still have not made it, அதாவது ஒரு 3rd repeat இல்லை 4th repeat அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் என் கூட ஒரு பையன் படிக்கிறான். he is done his 6th repeat and got in with 517 marks. So I would say அவங்கனால எங்கள் கூட மிங்கிள் ஆக முடியுது. அண்ட் he has that correct, என்ன சொல்கிறது, அவங்களுக்கு அந்த அப்ரோச் கரெக்டாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து he is able to mingle with us, he is able to become childish with us.
பட் அவங்களுக்கான தாட்ஸ், அவங்களுக்கான ப்ரெஷர் இது எல்லாமே ரொம்ப அதிகம் தான். இப்போ எங்களுக்கு நாங்கள் முடிக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற ப்ரெஷரை தாண்டி பிஜி படிக்கிற ப்ரெஷர் அதையெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதை விட 10 டைம்ஸ் அதிகமாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ யூ ஆர் நாட் ரியலி ரெடி ஃபார் தேட்னா டோன்ட் கோ ஃபார் இட். பட் யூ டெஃபினெட்லி ரெடி, யூ கேன் மேக் இட் அவுட்னா யூ கேன் டெஃபினெட்லி ஜம்ப் இன். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மெடிசன் இஸ் தி ஒன்லி சாய்ஸ் ஆஃப் கெரியர் ஹீ ஹேட் ஃபார் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹீ இஸ் ஹியர் டூயிங் இட். ஸோ கண்டிப்பாக இட்ஸ் நாட் வெரி டிஃபிகல்ட் டு டூ சம்திங் யூ லவ். அது மட்டும்தான். அண்ட் அதுதான் உங்களுக்கான ஸ்பேஸ் இஃப் யூ கேன் க்ரியேட் டிஸ்பைட் த பேரியர்ஸ். ஏன்னா எங்கே போனாலும் நம்ம எல்லாருமே பேசுவோம் ஸ்டாப் பீயிங் ஜட்ஜ்மெண்டல், ஸ்டாப் பீயிங் லைக் தட். ஆனால் அவங்க வயசு கேட்போம், நம்ம அவங்க லைஃப் எப்படின்னு நம்ம துருவி கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். பர்சனலி நான் அதில் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன். ஆனால் பீப்புள் வில் ஸ்டில் இன்டர்ஃபியர் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப்பில். நம்ம வந்து எவ்வளோ தான் நம்மளை யாரும் துருவக்கூடாதுன்னு நினச்சாலும் நம்ம போய் மற்றவங்கள துருவ தான் செய்வோம். ஆஸ் அ சொசைட்டி நம்ம மாறணும். பட் இப்போது இஃப் யூ ஆர் இன் யூர் 3rd repeat or 4th repeat, மிங்கிளிங் ஒரு பாயிண்ட் கஷ்டம். செகண்ட் பாயிண்ட், ஆர் யூ ரெடி டு ஃபேஸ் another ஃபெயிலியருங்கிற ஒரு கேள்விக்கு பதில் நீங்கள் தான் சொல்லணும், நோ ஒன் எல்ஸ். வில் யுவர் ஃபேமிலி பி ஏபிள் டு பேர் த பர்டன்? இந்த மாதிரி கேள்விகள் நீங்கள் உங்ககிட்டயே கேட்கணும். அண்ட் கேன் யூ கோ இன் டு டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்? இந்த ஒரு டைம் மேக் திஸ் அஸ் யுவர் லாஸ்ட் கோ டு ட்ரை. இந்த ஒரு டைம் இஃப் யூ டின்ட் கெட் இட், வில் யூ கோ இன் டு டென்டல், வில் யூ கோ இன் டு அதர் ஃபீல்ட்ஸ் லைக் சித்தா or whatever. உங்களோட ஃபைனலி இட் ஆல் கம்ஸ் டவுன் டு யூ. இஃப் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி கேன் டூ இட், தென் நீங்கள் யாரையுமே கன்சிடர் பண்ண வேண்டாம். அவ்வளோதான். அண்ட் ஒன்ஸ் அகேன் இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணும்போது இஃப் யூ கோ இன் டு another field, ஐ வில் பர்சனலி ஹேவ் நாட் லைக்ட் இட். இப்போ என்கிட்ட ஒரு சாய்ஸ் கொடுத்தாங்க, இன்னொரு வருஷம் ரிப்பீட் பண்ணு அப்படிங்கும்போது இஃப் செல்ஃப் இஸ்ன்ட் அன் ஆப்ஷன், நிஜமாக சொன்னோன்னா ஐ வில் கிவ் மை 100%, மேபி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். அதுக்கு மேலே இன்னொரு டைம் நான் ரிப்பீட் பண்ணும்போது ஐ வுட் பி ஸோ டெவாஸ்டேட்டட். எனக்கு வந்து ஒரு 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 100% ஷியோரிட்டி இல்லாத ஒரு விஷயத்தில் ஹவு லாங் ஆம் ஐ கோயிங் டு ஸ்பெண்ட்? அண்ட் டாக்டர்னால் ஒன்றும் கொட்டி வர போகிறதில்ல. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் இட்ஸ் வெரி வெரி டயரிங். இப்போ ஒரு நாள் கிளாஸ் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் நீங்கள் அட்டென்ட் பண்ணணுன்னா இட் வில் டேக் அவுட் எவ்ரி திங். அண்ட் ஃபார் MBBS you have to have 80% attendance, so you can't leave on a regular basis. So it's very MBBS is very tiring. It is not a piece of cake. It is definitely one of the most hardest things to do. இப்போ என்ஜினியரிங்கில் ஒரு விதமான டஃப்னஸ் இருக்கலாம், இதில் இன்னொரு விதமான இட் ரிக்வயர்ஸ் ஃபிசிக்கல், இமோஷ்னல் எல்லாமே சேர்ந்து. யூ ஷுட் ஹாவ் தட் மென்டல் கெப்பாசிட்டி. யூ கோ இன் as a girl and you come out as a doctor. அங்கே போய்ட்டு தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். அங்கே போய்ட்டு இப்போது MBBS ஃபஸ்ட் இயரில் நீங்கள் ரத்தத்தை அப்படி குத்தும்போது தொடங்கி ஒரு டெத்தை ஹேண்டில் பண்ணுற வரைக்குமே யூ ஹாவ் டு ஃபேஸ் எவ்ரி திங் லைக் அ டாக்டர். யூ ஹவ் டு பி ஸோ ஸ்ட்ராங். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் யூ கேன் கம் அவுட். அண்ட் யூ ஹாவ் டு பி ஏபிள் டு ஸ்டடி எவ்ரி டே ஆன் அ ரெகுலர் பேசிஸ். ஒரு 2 to 3 hours எவ்ரிடே நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக படித்தா தான் ஒரு நல்ல டாக்டர் ஆக முடியும். ஸோ MBBS requires blood, sweat, tears எல்லாமே இட் ரிக்வயர்ஸ். ஸ்டார்டிங்கில் நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் வரும், am I fit for this அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனை தாண்டி when you become something, that is the whole point. ஸோ நம்ம நீட்லேயும் அதே தான் ஃபேஸ் பண்ணுறோம். யூ வாண்ட் இட் டிஸ்பைட் எவ்ரி திங்னா கோ ஹெட். பட் MBBS இஸ் நாட் லைக் நீட்டு முடிஞ்சு வர்றது வந்து ஒரு ஈஸி ஃபேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் பாசிங் MBBS இஸ் வெரி டிஃபிகல்ட். என்னை பொறுத்த வரைக்கும் you have to give your 200% to survive in MBBS. நீட்டுக்கு ஒரு 100% கொடுத்தீங்கன்னா you have to give your 200% here. அவ்வளோதான். இப்போ வந்து கோயிங் டு மல்டிபிள் டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ். நிறைய பேர் கேட்டது வந்து இப்போது இஸ் இட் பெட்டர் டு ஸ்டடி ஹியர் ஆர் கோ அப்ராட்? ஸோ இஃப் யூ கன்சிடர் த tenure of studying, இங்கே வந்து you will have to study for 5 years, 5.5 years, அதாவது 4.5 years studying and 1 year இங்கே வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணணும். இதே வந்து வேறு கண்ட்ரி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அரவுண்ட் 5 years of studying and 1 year of internship அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ யூ ஆர் ஹேவிங் அ சாலிட் 1 year டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்குமே. இப்போ வந்து 5.5 yearsக்கும் 6னாலும் அது 6.5 ஆகிடும் இங்கேருந்து நீங்கள் போகிறது வர்றது எல்லாமே. அண்ட் அடுத்த விஷயம் காஸ்ட். அஃப்கோர்ஸ் இப்போ வந்து இங்கே இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இஃப் யூ ஹேவ் 150 marks, you cannot study here in you cannot study here without around 30 lakhs per year. 150 marks வச்சுட்டு உங்களுக்கு இங்கே செலவுன்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து அரவுண்ட்
30 lakhs ஆகிடும். இதே வந்து வேறு கண்ட்ரி போகும்போது உங்களோட மொத்த செலவே 25 lakhஸில் முடிஞ்சிடும். 25 to 30 lakhs மொத்தமாக ஃபார் தட் 6 yearsல வந்து 1 year இங்கே பே பண்ணி இன்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 1 yearக்கு வந்து யூ ஹவ் டு பே அரௌண்ட் 25 lakhs. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 45 lakhஸில் உங்களோட மொத்த லேர்னிங்கும் முடிஞ்சிடும். ஸோ if you are a person with 150 marks, go abroad. But if you are a person with 400 marks, you can repeat one more year here and grab a self-financing seat here, or you can grab a government seat here. இப்போ கம்மிங் டு செல்ஃப் ஃபினான்சிங், இந்த செல்ஃப் ஃபினான்சிங்கிறது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மார்க்கில் இருக்கும். இப்போ வந்து எஸ்டின்னு சொன்னிங்கன்னா ஒரு 350 ஒரு 300ன்னு வச்சுக்கலாம். 300ங்கிறது ரொம்ப கம்மி. ஒரு 320 330லேருந்து ஒரு 380 வரைக்கும் இருந்தால் உங்களுக்கு எஸ்டிக்கு சீட் கிடைக்கும். இன் ப்ரைவேட் காலேஜ் ஒவ்வொரு ப்ரைவேட் காலேஜ்லையும் ஒரு சீட் தான் இருக்கும். அண்ட் இதுதான் ரேஞ்ச். இப்போ எஸ்சின்னு போயிட்டீங்கன்னா யூ வில் ஹாவ் டு ஹாவ் 400 to 410 மார்க்ஸ். ஒரு 404 to 410 மார்க்ஸ் இருந்தால் யூ வில் கெட் இன் டு ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங். அதுக்கப்புறம் வந்து எம்பிசிங்கும்போது ஒரு 490 to 500ன்னு வச்சுக்கோங்க. பிசிக்கு வந்து பிசிஎம்க்கு வந்து 500 அந்த ரேஞ்சு, 500 to 510 அந்த ரேஞ்சு. அதுக்கப்புறம் வந்து பிசிக்கு வந்துட்டு இட் டிஃபர்ஸ் இன் வைட் ரேஞ்ச் ஆஃப் காலேஜஸ். நான் இப்போ சொன்னது எல்லாமே எங்கள் காலேஜ் கட் ஆஃப் தான். ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் அரவுண்ட் 508 அந்த ரேஞ்ச். மினிமம் கட் ஆஃப் வந்து 508. ஸோ இதுதான் வந்து எங்கள் காலேஜோட கட் ஆஃப். நோ சீட் ஃபார் ஓசி. ஓகேவா? இது எல்லாமே வந்து செல்ஃப் ஃபினான்சிங். ஸோ இதுக்கு வேண்டி நீங்கள் பே பண்ண வேண்டிய ஃபீஸ் வந்து 8.8 lakhs. எல்லாமே சேர்த்து யூ வில் ஹாவ் டு பே 8.8 lakhs. இதில் வந்து நீங்கள் வந்து வேறு கேட்டகரி எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரிஸில் இருந்தீங்கன்னா யூ வில் கெட் சம் கன்செஷன். அதாவது ஒரு 1.5 lakhs கன்செஷன் கிடைக்கும். இஃப் யூ த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் யூ வில் கெட் அரவுண்ட் 1.5 lakhs கன்செஷன். இது ரெண்டையும் தாண்டி யூ டோன்ட் ஹாவ் எனி அதர் கன்செஷன். அதுக்கப்புறம் இஃப் யூர் இன்கம் சர்டிஃபிகேட்டில் ஒரு அமௌண்ட், அதாவது ஒரு 2 lakhsக்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா யூ வில் பி ஏபிள் டு கெட் அ ஸ்காலர்ஷிப். பட் அது யூஸ்வலாக யாருக்கும் சாங்ஷன் ஆகிறதில்ல. ஸோ ஃபார் காஸ்ட் ரிசர்வேஷன்ஸ் அண்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ் 1.5 lakhs உங்களுக்கு கம்மியாகும், அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் கம்மிங் டு மேனேஜ்மெண்ட் சீட், அதுக்கு வந்து யூ வில் ஹாவ் டு பே அதே 13.5 ப்ளஸ் ஒரு 4.8 அந்த மாதிரி. ஸோ யூ வில் ஹாவ் டு பே ஃபார் யூ வில் ஹாவ் டு ஹாவ் 18 lakhs. 18 to ஒரு 18னா ஃபிக்ஸ். 17.8 to 18 lakhs அதுதான் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கான சீட். இதே வந்து என்ஆர்ஐ லேப்ஸ்டுனா யூ வில் ஹாவ் டு பே அரவுண்ட் 28 lakhs. ஓகேங்களா? 27.8 28 lakhs. இதுதான் வந்து இருக்கிற எல்லா கோட்டாவும். அப்புறம் இஃப் யூர் ஃப்ரம் கவர்மெண்ட் ஸ்கூல் யூ ஹாவ் இட் ஆல் ஃப்ரீ இன் மை காலேஜ். ஒரு வேக்சினேஷனுக்கு கூட 45 rupees வாங்கிட்டு திருப்பி கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி. ஸோ அந்தளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி லக்கி திஸ் டைம். அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கரெக்டாக பேக் பண்ணிக்கிட்டிங்கன்னா யூ கேன் மேக் இட் பிக். ஸோ அவங்களுக்கு வந்து மார்க்ஸ் அரவுண்ட் 360. ஃபார் பிசி எம்பிசி 360s would be good. ஃபார் எஸ்சிஸ் 280s will be good. அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா யூ வில் பி வெரி குட். எஸ்டிக்கும் ஆல்சோ சேம் 230s அந்த மாதிரி இருந்ததுன்னா யூ வில் பி குட். ஸோ இதுதான் மொத்தமாக எல்லாருக்கிட்ட டவுட்ஸும் இதுதான். அண்ட் இந்த வருஷம் வந்து அஃப்கோர்ஸ் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும்னு தான் நான் நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. அண்ட் நிறைய பேர் அதிகமாக கேட்டது வந்து நந்தா பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான். நந்தா வந்து இட்ஸ் அ வெரி குட் காலேஜ். இட்ஸ் அ வெரி என்ன சொல்கிறது, ஒரு சேஃபான என்வாயன்மெண்ட் ஃபார் எவ்ரி ஒன். அதுதான் எல்லாருக்குமே தெரியும். நந்தானா இட்ஸ் வெரி சேஃப் ஃபார் எவ்ரி ஒன். அதை தாண்டி ஆஸ் அ ஃபர்ஸ்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நியூ காலேஜ். கண்டிப்பாக அதுக்கான அட்வான்டேஜஸ் அதுக்கான டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ ரேகிங் விஸ் டெஃபினெட்லி அ ஜீரோ. ரேகிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. வி வர் ஆல்சோ ஃப்ரீ, வி வர் ஆல்சோ ஹாப்பி இன் த இனிஷியல் ஸ்டேஜஸ். பட் இப்போ எக்ஸாம் நெருங்க சீனியர்ஸ் இருந்தால் பரவாயில்லன்னு தோணுது. ஸோ அதுதான் அதுக்கான ப்ளஸ் அதுக்கான நெகட்டிவ்ஸ் இருக்குது. பட் இஃப் யூ கெட் அலாட்டட் டு நந்தா இட்ஸ் அ வெரி குட் பிளேஸ். இட்ஸ் அ சேஃப் என்வாயன்மெண்ட். ஸோ ப்ளீஸ் கம். நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா யூ வில் பி அ லிட்டில் டிசப்பாயிண்டட். பட் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு நல்ல மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், ஒரு குட் டாக்டராக வெளியே போகணும்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் அ வெரி குட் காலேஜ் ஃபார் யூ. ஸோ all the best to all the future aspirants and all the current aspirants who are yet to become doctors. So once again a very good luck to all of you. Bye.